அருட்பெருஞ்சோதி துணை. அன்பான சித்திகம் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் அது எவ்வளோ முக்கியம்னா, நம்ம அடுத்த தலைமுறையை நோயிலேருந்து காப்பாற்றி ஆரோக்கியமாக வாழறதுக்கான வழியை தான் இப்போது பேச போகிறோம். நாம் முதல்ல இந்த உணவை சாப்பிட்டா தான் நம்ம குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற உண்மையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 60 வருஷமாக விவசாயத்தில் பார்த்திங்கன்னா ரசாயன உரம் போட்டு தான் பயிரை விளைவிக்கிறாங்க. இந்த ரசாயனம் போட்டு விளைவிச்ச அரிசி தானியங்களை சாப்பிடக்கூடிய மக்கள் இப்போ தமிழ்நாடு அளவில் 97% பேருக்கு மேலே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரசாயன உரம் போட்டு காய்கறி கீரை எல்லா விளைச்சலுமே ரசாயன உரத்தால் தான் விளையுது. அதுவும் இல்லாமல் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் ரசாயனம் தெளிக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம அதை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சரி, இதில் எந்த வகையான உணவுகள் அதிகமாக நம்ம உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா, அரிசி தானியங்களில் நம்மளுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுது. அதை விட அதிகமான பாதிப்பு காய்கறி பழங்களில் வருது. ஆனால் அதை விடவும் அதிகமான பாதிப்பு எதில் வருதுன்னா, கீரைகளில் தான் நம்மளுக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்படுது. ஏன்னா கீரைகள் பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 நாளில் விளைச்சல் கொடுக்குது. மண்ணுலேருந்து எல்லா சத்தையும் அது வேகமாக உறிஞ்சி எடுக்கிறதால கெமிக்கலையும் வேகமாக உறிஞ்சி எடுத்துடுது. அந்த கெமிக்கலோடு கலந்து நம்மளுக்கு கீரைகள் வர்றதால சில நேரங்களில், எப்பயும் சொல்ல முடியாது, சில நேரங்களில் ரசாயனத்தை அது கீரை தன்னுடைய உடம்புல தக்க வச்சிடுது. அதை சாப்பிடக்கூடிய மக்களுக்கு பின்விளைவுகள் ஏற்படுது. அதனால் நம்ம இந்த ரசாயன உரம் போட்ட கீரைகளை நம்ம சாப்பிடாமல் தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த 2026 முடிவெடுக்கணும். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சபதமாக இருக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். மக்களுடைய ஆரோக்கியமே மகேசனுடைய விருப்பம். இப்போது நம்ம ரசாயனம் போடாத கீரைக்கு எங்கன்னே போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஒன்றும் இல்லை, நம்ம வீட்லேயோ இல்லை வீட்டை சுற்றியோ இல்லை பக்கத்து தெருவுலையோ இல்லை 2 தெரு தள்ளியோ போய் பார்த்தீங்கன்னா வீடுங்களில் முருங்கை மரம் வளர்ப்பாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம போய் கேட்டு ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை கொடுனா கொடுப்பாங்க. சில பேர் நம்ம தெரியாத ஆளாக இருந்தால் அவங்களுக்கு வெளியில் நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி அவங்கக்கிட்ட நம்ம பணத்தை கொடுத்து 20,000 30,000 இல்லை 50 கேட்டால் கூட அதை கொடுத்துட்டு நம்ம கீரையை வாங்கி நம்ம சமையலில் பயன்படுத்திக்கலாம். சரி, முருங்கைக்கீரை பார்த்தோம். இப்போ 2வது பசலைக்கொடி. பசலைக்கொடியில் 2 வகை இருக்குது. அது இல்லாமல் செடி பசலைன்னு இருக்குது. செடி பசலை ராஜாத்தி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் தரை பசலை சொல்லிட்டு தரையிலேயே பொடியாக வளர கீரை ஒன்று இருக்குது. அது எப்பயாச்சும் தான் கிடைக்கும். அது இந்த வயசானவங்க பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டில் அந்த கீரையை கொண்டு விற்பாங்க. அந்த கீரையை வாங்கி நம்ம சமையல் பண்ணலாம். செடி பசலை, கொடி பசலை, இப்போ மொத்தம் 3 கீரை பார்த்துருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா இயற்கை உரம் போடுற விவசாயிகள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேயும் நீங்கள் கேட்டு சில கீரைகளை வாங்கி பயன்படுத்தலாம். இல்லை உங்கள் வீட்டு மாடியிலேயே மாடி தோட்டமோ இல்லை தோட்டம் இருந்தால் தோட்டத்துலேயே கூட போட்டு தொட்டிகளில் நீங்கள் கெமிக்கல் போடாத கீரைகளை வளர்க்கலாம். அப்போது என்ன மாதிரி கீரைகளை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி, மணத்தக்காளி, சிறுகீரை, இந்த மாதிரி கீரைகளை நம்ம வீட்டிலையே வளர்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 7 கீரை தோராயமாக பார்த்துருக்கோம். இப்போது வாரத்தில் 7 நாள், 7 நாளைக்கு 7 கீரை அப்படின்னு நம்ம மாற்றி மாற்றி இதை சமையல் பண்ணி சாப்பிட்டோன்னா வாழ்நாள் முழுவதும், வருடம் முழுவதும், மாதம் முழுவதும், வாரம் முழுவதும், தினமும் நம்ம தினம் ஒரு கீரை அப்படின்ற வகையில் இந்த கீரைகளை சாப்பிட்லாம். நான் உங்களுக்கு 108 கீரையை அறிமுகப்படுத்துறதுக்காக ஒரு எண்ணம் வந்திருக்கு. முதல்ல 7 கீரை நீங்கள் சாப்பிடுங்க. இந்த 7 கீரை ரெகுலராக சாப்பிடுங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கீரையை ஒரே மாதிரி சமையல் பண்ணாமல், இந்த திங்கக்கிழமை அரைக்கீரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அடுத்த திங்கக்கிழமை அதே அரைக்கீரையை வேறு மாதிரி சமையல் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டாக செய்யலாம், புளி சேர்த்து கடையலாம், பருப்பு போட்டு கடையலாம், குழம்போடு சேர்த்துக்கலாம்,
இந்த மாதிரி ஒரு கீரை வந்து பல விதமாக சமையல் பண்ணும்போது வீட்டில் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அது ஒரு விருப்பமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுதான் நம்ம முக்கியம். சாப்பிட்றவங்க விரும்பி சாப்பிட்டா தான் அது நம்மளுக்கும் வந்து நல்லது. உடம்புலேயும் நம்மளுக்கு சக்தி அதிகமாக கிடைக்கிறதுக்காக அந்த உடம்பு வந்து சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, பல நோய்கள்லேருந்து நம்ம தவிர்க்கணும், குழந்தைகள ஆரோக்கியமாக வளர்க்கணும்னு நம்ம முடிவு பண்ணோம்னா, உலகத்திலேயே மிகவும் சத்து மிகுந்த உணவு கீரை தான் அப்படின்றத நம்ம உணரணும். அதுவும் இயற்கை உரம் போட்டு இயற்கையாக விளைஞ்ச கீரைகள் தான் உலகத்திலேயே மிகவும் சத்துமிக்க ஒரு உணவு அப்படின்றத நம்ம உணர்ந்து அதை செய்ய இன்னையிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கீரை இல்லாத உணவு கூரை இல்லாத வீடு. அதாவது என்னது? கீரை இல்லாத உணவு கூரை இல்லாத வீடு அப்படின்னா, ஒரு வீட்டில் கூரை இல்லைன்னா அந்த வீட்டில் நம்ம வாழ முடியுமா? முடியாது. ஆனால் நம்ம இன்றைக்கி கீரை இல்லாத உணவு தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அப்படி இல்லாமல் நம்ம ரெகுலராக கீரையோடு மற்ற உணவுகளையும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியத்தின் வாசல் நம் வீடாக இருக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க அருளுடன்.